I now request Dr. L. Murugan, Honorable Minister of State for Information and Broadcasting and Minister of State for Parliamentary Affairs to deliver his speech. தென்னிந்திய இயற்கை விவசாயிகளுடைய மாநாட்டிற்கு அதேபோல விவசாய சன்மான நிதியாக 21வது தவணையை வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய ஆளுநர் ஐயா ஆர்.என். ரவி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நயினார் அவர்களே, விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் ஐயா ராமசாமி அவர்களே, வாழை கருப்பசாமி அவர்கள், அண்ணன் பாண்டியன் அவர்களே, அண்ணன் பார்த்தசாரதி உள்ளிட்ட விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுவிட்டு இன்றைக்கு நம்ம இடத்திலே வந்திருக்கிறார்கள். அவருக்கு தமிழகத்தின் சார்பில் நாம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் தமிழ்நாட்டில், இந்தியாவில் 11 கோடி விவசாயிகள், தமிழ்நாட்டில் 22 லட்சம் விவசாயிகள், நம்மளுடைய கோயம்புத்தூர்ல 46,000 விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6,000 ரூபாய் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். விவசாயிகளுடைய நண்பனாக, விவசாயிகளுடைய தோழனாக, விவசாயிகளுடைய உற்ற நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில உங்கள் சார்பாகவும், தமிழகத்தின் சார்பாகவும், உங்கள் அனைவரின் சார்பாகவும் மாண்புமிகு பிரதமருக்கு நான் மிகப்பெரிய நன்றியையும் வணக்கையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.